Hi friends, welcome to my channel Poem and Stories. ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதிய நத்திங் கோல்டு கேன் ஸ்டே போயமை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1923 எழுதின இந்த போயம் யாழ் ரெவ்யூவில் பப்ளிஷ் ஆச்சு. அதே வருஷம் வெளிவந்த நியூ ஹாம்ப்ஷயர்ன்ற கலெக்ஷனில் இந்த போயமை ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுக்காக இவருக்கு புலிட்சர் அவார்டும் கிடைச்சிது. 1967 எஸ்சி இன்டன் எழுதிய த அவுட்சைடர்ஸ்ன்ற நாவல்லையும் இந்த போயமோட லைன்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதிலிருந்தே இந்த போயம் இன்னும் ஃபேமஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த போயமோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஒரு செடியில் புதுசாக முளைக்கிற இலை தான் கோல்டன் மொமெண்ட்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மொமெண்ட்டும் சீக்கிரமாகவே மறைஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு சின்ன துளிராக இருந்த அந்த இலை பெருசாக வளர்ந்துடும். ஆனால் இந்த இலையும் ஒரு நாளோ இல்லை சில நாட்களோ தான் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் இது காஞ்சு நிலத்தில் விழுந்துடும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இளஞ்சிவப்பில் வானம் ரொம்ப மிதமாக அழகாக மேஜிக்கலாக இருக்கும்ல, அந்த மொமெண்ட்டை தான் புதுசாக முளைக்கிற இந்த இலைகளோட போயட் கம்பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி ஆடமும் ஈவும் எப்படி ஈடன் கார்டன்லேருந்து பூமிக்கு விழுந்தாங்களோ அந்த மொமெண்ட்டை தான் நிலத்தில் விழுந்த காஞ்ச இலையோட கம்பேர் பண்ணுறாரு. மொத்தத்தில் அழகாக புதுசாக புனிதமாக இருக்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த உலகத்தில் என்றைக்குமே நிலச்சி நிற்காது அப்படின்றத தான் இந்த போயம் வழியாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.